வணக்கம். இது பரமேஷ் ஜிகே தமிழ். இந்திய அரசியல் அமைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தொடர் பகுதி 4. இந்திய குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஏ. மக்கள் நேரடி வாக்குமூலம். பி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும். சி. நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். டி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். சரியான பதில் சி. நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஏ. 4 ஆண்டுகள். பி. 5 ஆண்டுகள். சி. 6 ஆண்டுகள். டி. 7 ஆண்டுகள். சரியான பதில் பி. 5 ஆண்டுகள். இந்திய குடியரசுத் தலைவராக வர குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஏ. 40 வயது. பி. 45 வயது. சி. 30 வயது. டி. 35 வயது. சரியான பதில் டி. 35 வயது. இந்திய குடியரசுத் தலைவரை பதவியில் இருந்து நீக்கும் முறை என்ன? ஏ. நம்பிக்கையில்லா தீர்மானம். பி. பதவி நீக்கம். சி. உச்ச நீதிமன்ற உத்தரவு. டி. பிரதமரின் ஆலோசனை. சரியான பதில் பி. பதவி நீக்கம். இந்திய துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் என்ன பதவி வகிக்கிறார்? ஏ. தலைவர். பி. துணைத் தலைவர். சி. சபாநாயகர். டி. செயலாளர். சரியான பதில் ஏ. தலைவர். இந்திய துணை குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஏ. மக்களவை உறுப்பினர்கள் மட்டும். பி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டும். சி. நாடாளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களாலும். டி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். சரியான பதில் சி. நாடாளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களாலும். இந்திய குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறார்? ஏ. உச்சநீதிமன்றம். பி. அமைச்சரவை. சி. தேர்தல் ஆணையம். டி. மக்களவை சபாநாயகர். சரியான பதில் பி. அமைச்சரவை. கீழ்க்கண்டவற்றில் எது குடியரசுத் தலைவரின் அதிகாரம் அல்ல? ஏ. பிரதமரை நியமித்தல். சி. தனியாக பணச்சட்டத்தை நிறைவேற்றல். சி. அவசர நிலை அறிவித்தல். டி. மன்னிப்பு வழங்குதல். சரியான பதில் பி. தனியாக பணச்சட்டத்தை நிறைவேற்றல். தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் அரசியல் சட்டப்பிரிவு எது? ஏ. சட்டப்பிரிவு 352.
பி. சட்டப்பிரிவு 356. சி. சட்டப்பிரிவு 360. டி. சட்டப்பிரிவு 370. சரியான பதில் ஏ. சட்டப்பிரிவு 352. யார் குடியரசுத் தலைவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார்? ஏ. பிரதமர். பி. மக்களவை சபாநாயகர். சி. சட்டத்துறை அமைச்சர். டி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியான பதில் டி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி.